வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணவ வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க ஆனந்தி, அருண், நந்தன், ரியா. ஸோ தட் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனந்தி, அருண், நந்தன், ராணவ் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்ஜி ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தை விட இந்த வாரம் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க, நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க. ஸோ தட் ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அருண் வந்து சொல்லியிருப்பார், ஆமாம் கண்டிப்பாக இந்த வாரம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு வாரம் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்களா, அப்படியே இனிமேல் மேலே போயிட்டே இருப்பீங்க. எஸ்கலேட்டரில் எப்படி மேலே போயிட்டே இருக்குமோ அந்த மாதிரி உங்களை தானாக கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி கேம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி அருண் வந்து சொல்லியிருப்பார். ஸோ உடனே வந்து ரியா வருவாங்க. ரியா வந்துட்டு கண்டிப்பாக இந்த வாரம் சூப்பராக லைக் என்டர்டெயின் பண்ண பர்சன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ராணவ தான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ராணவ் வந்து சொல்லியிருப்பாங்க. ராணவுக்கு வந்து இந்த இன்புட்ஸ்லாம் கேட்டதும் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அவரோட ரியாக்ஷன் வச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவரை நோட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேம்லேயே இல்லையோ, அவுட் ஆஃப் த ஜோன் தெரியிறனோ அப்படின்ற மாதிரி அவருக்கும் வந்து செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இந்த வாரம் இந்த ஸ்கூல் டாஸ்கில் அவர் வந்து சுவாரஸ்யமாக பண்ணாரே தவிர்த்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். ஏன்னா அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஷின் மார்க் தான். பட் சுவாரஸ்யமாக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர்னால பிரச்சனைகள் வந்தது. அண்ட் தென் அவர் பண்ண விஷயங்கள் நம்மளுக்கு குழப்பம் அடைய செஞ்சது. அண்ட் தென் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் வந்து என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம்லாம் பார்க்குறப்ப சுவாரஸ்யமாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா எஸ். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ரியாவும் வந்து சொல்லுவாங்க. சுவாரஸ்யமாக பெஸ்ட்டாக இந்த வாரம் யார் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ராணுவ உங்களே தான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் தான் வந்து அதுக்கு டிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனியாக 2 பேரும் போய் இந்த விஷயத்தை மறுபடியும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி பேசுவாங்க. நீயும் நானும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. லைக் சுவாரஸ்யமாக எப்படி விளையாடுறது அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் பெஸ்ட்டாக பண்ணோம். பட் ஒரு கேரக்டரில் நம்ம இருந்தோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றத அவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கு வெல்கார்டாக வந்து நிறைய பேரால் வந்து விமர்சிக்கப்பட்ட இவங்க 2 பேரும் வந்து இந்த வாரம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஓகே நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டாக வந்து அப்படின்ற மாதிரி. ஸோ தட் ராணவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு அவரோட கேமை கொண்டு போகிறதுக்கு. ஈவன் ரியாக்கும் சரி, வர்ஷினிக்கும் சரி, சிவகுமாராக இருந்தாலும் சரி, ரயானா இருந்தாலும் சரி ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். ஸோ தட் அடுத்த கட்ட கேம் அவங்க எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.